இப்போ செகண்ட் ரெசிபி நமக்காக என்ன காத்துட்டு இருக்கு அப்படிங்கறது ஸ்ரீபாலா அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ செகண்ட் ரெசிபி எங்களுக்காக என்ன செய்ய போறீங்க? நம்ம பண்ண போறது வந்து ராகி வெஜிடபிள் கிச்சடி. சூப்பர். சோ ராகி வெஜிடபிள் கிச்சடி செய்ய போறாங்க. செய்ய ஆரம்பிக்கலாமா? ராகி வெஜிடபிள் கிச்சடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ராகி சேமியா, பீன்ஸ், கேரட், கோஸ், பச்சை மிளகாய், நெய், தக்காளி, வெங்காயம், முந்திரி, கடுகு. கடாய் ஆன்ல இருக்கு. இப்ப வந்து கொஞ்சோண்டு நெய் எதுக்கு. சோ நம்முடைய அரோமா நெய் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆரம்பிக்கிறாங்க. சோ அது வந்து நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ராகி வச்சு செய்ய போறீங்க. ஆமா, முதல்ல வந்து நம்ம ராகியை வந்து வறுத்துருவோம். ஓகே. சோ நீங்க ராகி கொடுங்க. நமக்கிட்ட இப்ப இந்த ராகி சேமியா இருக்கு. ஓகே. இது நம்ம வந்து வறுக்க போறோம். நம்ம எப்படி ரவை வறுக்கிறோமோ அதே மாதிரி. ஓகே. இதுல எல்லாருமே வந்து நீங்க பாத்திருப்பீங்க தேங்காய் சர்க்கரை போட்டு புட்டு பண்ணிருப்பாங்க. ஆமா, நம்ம கொஞ்சம் வித்தியாசமா அதை பண்ணலாம். ஓகே. இது வதங்கிடுச்சு. இத வந்து இப்போ இப்ப கொஞ்சம் எண்ணெய், குக்கிங் ஆயில் கொடுங்க. கடுகு. ஓகே. இந்த கடுகு இதாகும் போது முந்திரி பருப்பு. கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு சேர்க்கிறாங்க. கருவேப்பிலை, அப்புறமா பச்சை மிளகாய். கருவேப்பிலை சேர்த்து நல்லா எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் சேர்க்கிறாங்க. பச்சை மிளகாவே பார்த்தா ரொம்ப சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டிருக்காங்க. இப்ப நம்ம வெங்காயம் சேர்க்கிறோம். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது எல்லா வெஜிடபிள்ஸும் ஒண்ணா போடலாம். ஓகே. முதல்ல பீன்ஸ் போடுறேன், ஏன்னா அதுதான் கொஞ்சம் லேட் ஆகும். அது அடுத்தது வதங்கினோன்னா அப்புறம் கேரட் போட்டுக்கலாம். என்ன வெஜிடபிள் இருக்கோ உங்ககிட்ட, காலிஃபிளவர், பீஸ் இருந்தா பட்டாணி இருந்தா பட்டாணி, உருளைக்கிழங்கு வேணா உருளைக்கிழங்கு, உங்ககிட்ட என்ன அன்னைக்கு வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் வதங்கின அப்புறமா நெக்ஸ்ட் நான் கேரட் ஆட் பண்றேன். கேரட்க்கு அப்புறமா இப்ப வந்து முட்டைகோஸ் ஆட் பண்றோம். இப்ப வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். ஓகே. இந்த தக்காளி வதங்கின அப்புறமா தண்ணி விட்டு கொதிக்க விட போறோம். ஓகே. இப்ப நம்ம தண்ணி இதுல ஆட் பண்ணலாம். இந்த காய்க்கும் அந்த சேமியாக்கும், ஆமா, இந்த ராகி சேமியாக்கும் தேவையான தண்ணி நல்லா கொதிக்கட்டும்.
இப்ப காயெல்லாம் வெந்திருக்குங்களா மேம்? ஆமா, நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்ப உப்பு போட்டுடலாம். ஓகே. நம்ம வதக்கின காய்கறிகள் எல்லாம் வந்து இப்ப நல்லா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வெந்திருக்கு. இப்ப தேவையான அளவு உப்பு சேர்க்கிறாங்க. நான் உப்பு கடைசியில போடுறதுக்கு காரணமும் வந்து இது வேகமா வந்து நம்மளுக்கு அது குக் ஆகும். ஓகே. உப்பு போட்டுட்டீங்கன்னாக்கா பீன்ஸ்லாம் ரொம்ப ஹார்ட் ஆயிடும். இப்போ நம்ம சேமியாவை ஆட் பண்ணிடலாம். ராகி சேமியா ஆட் பண்ணலாம். இந்த தண்ணியில அது நல்லா குக் ஆயிடும். ஓகே. சோ இது பாயில் ஆக எவ்வளவு நேரம் ஆகுமா? அந்த தண்ணி அப்படியே அது உரியும். அந்த ராகி குக் ஆக அந்த தண்ணி அதை அப்படியே உறிஞ்சுக்கும். ஓகே. அப்படியே நல்லா குக் ஆகி வருது. சோ இன்னைக்கு இந்த செகண்ட் ரெசிபி வந்து இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி ராகில செய்த இந்த வெஜ் கிச்சடி வந்து நமக்காக செய்து காட்டியிருக்காங்க. சோ ராகி வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதுவும் இந்த சம்மர் சீசன்ல நிறைய பேர் வந்து ராகில வந்து கூழ் அந்த மாதிரிலாம் கரைச்சு குடிப்போம். சோ அது மாதிரி வந்து ரொட்டீனா இப்ப கூழ் சாப்பிட்டாலும் போர் அடிக்கும். அண்ட் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி புட்டு அதுவா செஞ்சு சாப்பிட்டு இருந்தாலும் எத்தனை தடவை நம்ம அதை சாப்பிட முடியும். சோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி சாப்பிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்றதுக்கு ரெடி. ஓகே. ராகி வெஜ் கிச்சடி சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே, தேங்க் யூ. இந்த கலர் காம்பினேஷனே பாக்குறதுக்கு வந்து உடனே வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசையை வந்து கொடுக்கும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் உடைய அந்த கலருக்கும் இந்த ராகியோட கலருக்கும் சம்பந்தமே இல்லாத ரெண்டு கலர்ஸ் ஒன்னா வந்து இருக்கிற ஒரு கொடுக்குது. நம்ம பார்க்கும் போதே அட்ராக்டிவா இருக்கு. சோ நிச்சயமா என்னுடைய சுவை வந்து டேஸ்டா தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு மேம். காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா வந்து போட்டது வந்து நல்லா தனிச்சு அதனுடைய பிளேவர் வந்து தெரியுது. அதே மாதிரி நீங்க சேர்த்த அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த ராகி உப்மாவோட மிக்ஸ் ஆகி ரொம்ப அற்புதமா இருக்கு இதனுடைய சுவை. ஏன்னா ரொட்டீனா நம்ம ராகி ஒரே பேட்டர்ன்ல தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோ இது வந்து ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு, டேஸ்டாவும் இருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ராகி வெஜிடபிள் கிச்சடி செய்யும் முறை: கடாயில் நெய் ஊற்றி நெய் நன்கு சூடேறிய பிறகு ராகி சேமியாவை வறுத்து எடுத்துக் கொள்ளவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கவும். இதோடு பீன்ஸ், கேரட், கோஸ் ஆகியவற்றை சேர்த்து வதக்கிய பின் தக்காளியை சேர்த்து வதக்கவும். தேவையான அளவு தண்ணீர் விட்டு கொதிக்க விடவும். கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி ராகி சேமியாவை இதோடு சேர்த்து வேக வைக்கவும். இதில் தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து பரிமாறினால் ராகி வெஜிடபிள் கிச்சடி தயார்.